கோஸும் பஜ்ஜி மிளகாவும் போட்டு தேங்காய் போட்ட கறி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோஸையும் பஜ்ஜி மிளகாவையும் நறுக்கி வச்சுக்கலாம். கறிக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன், காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இடிச்சோடனே பஜ்ஜி மிளகா போடுவோம். பஜ்ஜி மிளகா போட்டு ஒரு வதக்கியாச்சு. கோஸ் போடுறோம் வாஷ் பண்ணிட்டு. லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். கோஸ் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த கோஸுக்கு தேவையான உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். திருப்பி உப்பு போட்டனால தண்ணி விடும். தண்ணி வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம். கறியை ஓப்பன் பண்ணிட்டேன். தண்ணியில் நல்லா வத்திடுச்சு. துருவன தேங்காய் 3 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பஜ்ஜி மிளகா கேபேஜ் கறி ரெடி.